ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அஞ்சன வண்ணன். பேச்சி முலையுண்ட அஞ்சன வண்ணன் என்று பெரியாழ்வார், தாய்போல் வஞ்சித்து விஷப்பாலை ஊட்டி கண்ணனை கொல்ல வந்தாள் பூத்தனை. பாலுடன் சேர்த்து அவள் உயிரையும் பருகி அவளை கொன்றான் கண்ணன். இவ்வாறு விரோதியை அழித்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவனுடைய கருத்த திருமேனி மேலும் ஒளி பெற்றது என்கிறார். அஞ்சன வண்ணனோடு ஆடலாட என்று யசோதையாக பெரியாழ்வார் சந்திரனை கண்ணனோடு விளையாட கூப்பிடுகிறார். அவர் சந்திரனிடம், கண்டவர்களின் கண் குளிரும்படியான கருத்த திருமேனியை கொண்ட என்னுடைய குழந்தை கண்ணன் உன்னை காட்டி கை நீட்டுகிறான். அவனோடு விளையாட நீ நினைத்தால் வேகமாக இங்கே வா என்று கூப்பிடுகிறார். ஆயர்குலத்தில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் என்று கருத்த திருமேனியை உடைய எம்பெருமான் ஆயர்குலத்தில் வந்து அவதரித்தான் என்கிறார். அவன் மன்னனாக ராமனாக அவதரித்ததை அறியாதவர்கள் கூட அவன் பசுக்கன்றுகளை மேய்க்கும் குலத்தில் கண்ணனாக பிறந்ததை அறிவார் என்கிறார் வியாக்கியான ஆசிரியர் சுவாமி மணவாள மாமுனிகள். பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே என்கிறார் பெரியாழ்வார். இதை சுவாமி மணவாள மாமுனிகள், கண்ணன் யமுனையை விஷமாக்கிய காளிய நாகத்தின் படங்களில் நர்த்தனமாடி அதன் கர்வத்தை குறைத்தான். தன் தவறை உணர்ந்த காளியநாகம் கண்ணனிடம் சரணடைந்தது. அதனால் அதை கொல்லாமல் அதற்கு அருள் புரிந்தான் கண்ணன். இவ்வாறு அவனுக்கு கருணையை காட்டியதால் அவனுடைய திருமேனி அஞ்சனம் போல் குளிர்ந்து ஒளி பெற்றது என்று விளக்குகிறார். அஞ்சனவண்ணா, அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன் என்று யசோதையாக கூறுகிறார் பெரியாழ்வார். கண்ணன் ஆயர்பாடியில் எல்லோருடைய வீட்டிற்கும் போய் வெண்ணெய் திருடுதல், குடத்தை உடைத்தல் போன்ற பல தீம்புகளை செய்வதால் அவர்கள் யசோதையிடம் முறையிடுகின்றனர். அப்போது யசோதை கண்ணனிடம், கண்டவர்கள் கண்குளிரும்படி கருத்த திருமேனிடம் கொண்டவனே, உன்னை பற்றி அயல் வீட்டார் அனைவரும் இவன் தீம்பன் திருடன் என்று தாழ்ச்சியாக பேசுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிறார். அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை என்று பெரியாழ்வார், ஆயர்களுக்கு தலைவனான கண்ணன் அழகிய கருத்த திருமேனி நிறம் கொண்டவன் என்கிறார். அஞ்சன வண்ணனென்கோ என்று நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடிகளில் விழுபவர்களுக்கு அனுபவிக்கத் தகுந்த கருத்த திருமேனி நிறம் கொண்டவன் என்கிறார். வெவ்வுயிர்க்கும் அஞ்சன வண்ணனே என்னும் என்று நம்மாழ்வார் தலைமகளின் தாயாக கூறுகிறார். என் மகள் தன் நாயகனான திருவரங்கநாதனை சேரப்பெறாமல் வருந்துகிறாள். அதனால் அவள் வெப்பமாக மூச்சுவிட்டு கருத்த திருமேனி கொண்ட என் நாயகனே என்று அழைக்கிறாள் என்று தாய் கூறுவதாக விளக்குகிறார் சுவாமி நம்பிள்ளை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.